அனுமன் சுக்ரீவன் சந்திப்பு. ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷியமுக பர்வதத்தை அடைந்ததும் தூரத்திலிருந்து இவர்கள் வருவதைக் கண்ட சுக்ரீவன் இவர்கள் வாலியின் கூட்டாளிகளோ என்று பயந்தான். பல தடவைகளில் பல முறைகளில் வாலியால் அலைக்கழிக்கப்பட்டு வந்தனர். உடனே தன் கூட்டாளிகளுடன் மதங்க மகரிஷியின் தவபலத்தால் காக்கப்பட்டு வரும் ஆசிரமத்தில் அடைக்கலம் புகுந்தனர். அடங்காமையே வடிவாகிய வாலி தன் தம்பியாகிய சுக்ரீவனை பலமுறை கொல்வதற்கு முயன்றான். சுக்ரீவனுடைய மனைவியாக ருமா என்பவளை கவர்ந்து கொண்டான். தமையனுடைய கொடுமைக்கு அஞ்சிய சுக்ரீவன் அனுமனுடன் 30 வானரங்களுடன் இம்மலையில் வாழ்கிறான். ராம லக்ஷ்மணரை கண்டு அனுமன் அஞ்சவில்லை. இங்கு வருகின்றவர்களை யார் என்று அறிந்து வருவேன் என்று கூறி மரங்களில் மறைந்து கூர்ந்து கவனிக்கிறார். இவர் தேவலோக தலைவரோ? தேவருக்கு தலைவர் சிவன், பிரம்மன், திருமால் என்ற மூவராயிற்றே. இவர்கள் இருவராக இருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று தீர்மானிக்க முடியாது. இவர்கள் எல்லாம் செய்ய வல்லவர்கள். ஆனால் தேவர்கள் இல்லை. தேவர்களுக்கு கால் நிலம் தோயாது. கால் நிலம் தோய்வதால் மனிதர்கள்தான். இவர்கள் தேவர்கள் அல்லர். தர்மம், கருணை, பெருந்தன்மை, மாண்பு, பண்பு முதலிய குணநலன்கள் அனைத்தும் ஒரு வடிவாக இவர்கள் காட்சி தருகின்றனர். இவர்களுடைய பார்வையினால் ஏதோ ஒரு பொருளை தேடி வருகின்றார்கள். இவர்களிடத்து இல்லாதது சினம் ஒன்றுதான். பொறுமையை ஒரு வடிவாக சார்ந்த சீலர்கள். இவர்களுடைய முகத்தில் அருள் வெள்ளம் வழிகின்றது. கண்களில் கருணை பொழிகின்றது. ஒழுக்கமும் பேராற்றலும் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். மன்மதனும் நாணக்கூடிய பேரழகு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகா, சிங்கம், புலி, கரடி, காண்டாமிருகம் முதலிய விலங்குகள் அதனதன் கன்றுகளை கண்டு காதல் செய்வது போல் கொடிய விலங்குகள் தன் வாள்களை அசைத்து கொண்டு இவர்கள் பின்னே வருகின்றன. இவர்களை கண்ட மாத்திரத்தில் விலங்குகள் கொடுமையின்றி அடிமையாக அன்பு செய்கின்றனவே. இவர்கள் பாதங்கள் மண்ணில் தோய்கின்ற பொழுது கல்லும் உள்ளும் மலர்களைப் போல் குலைந்து விடுகின்றன. இத்தகைய அதிசயத்தை நான் எங்குதான் காண முடியும்? மக்களுக்கு தீமை செய்யும் பேய்களும் இவர்களை கண்டு உள்ளம் உருகி நன்மை செய்கின்றன. வானளாவிய மரங்களும் இவர்களை கண்டு சாய்ந்து தொழுகின்றன. இவர்கள் தங்கள் அருள் ஆற்றலால் சராசரங்களை எல்லாம் தன்வசப்படுத்துகின்றனர். மயில் முதலிய பறவை இனங்கள் இவர்கள் மீது வெயில்படா வண்ணம் நீண்ட சிறகுகளை விரித்து நிழல் தருகின்றன. மழை மேகங்கள் இவர்கள் மீது தண்ணீர் திவலைகளை சிந்தி குளிர்ச்சியை ஊட்டுகின்றன. அம்மம்மா, இவர்கள் அருள் ஆற்றல்தான் என்னே. என் உள்ளம் இது கண்டு நீராய் உருகுகின்றதே என்று இப்படியெல்லாம் எண்ணி ராம லக்ஷ்மணரின் முன் சென்று அனுமன் அன்புடன் அஞ்சலி செய்து நின்றார். ராமர் அனுமனை பார்த்து, நற்குணம் அமைந்தவனே, நீ யார் என்று வினவினார். அனுமன் கூறுகின்றார், பயிர் தழைக்க வருகின்ற மஞ்சு போல் உயிர் தழைக்க வந்த திருமேனியை உடையவரே, ஒழுக்கமான கண்களை உடையவரே, சிறியனுடைய தந்தை வாயுதேவன், என் தாய் அஞ்சனாதேவி, கருணை கடலே, நான் அனுமன், இம்மலையில் வாழும் வானர வீரனாகிய சுக்ரீவனுடைய பணியாளன் என்று கூறி அன்னவன் அவர்களை கூர்ந்து நோக்கினான். முரண்பாடே வடிவெடுத்துள்ள நீங்கள் யார்? என்ன நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். இது கேட்ட லக்குமணன், எங்களிடத்து நீ காணும் முரண்பாடு யாது? அனுமான் பார்த்தால் தேவர்கள் போன்று தென்படுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய பாதங்கள் பூமியில் படுகின்றன. தவசிகன் கோலம் பூண்டிருக்கிறீர்கள். ஆனால் கொடிய ஆயுதங்களை தரித்துள்ளீர்கள். ஞானிகள் போன்று அருள் ஒளி வீசுகிறீர்கள். ஆனால் விசனத்தில் மூழ்கியிருக்கிறீர்கள். ஞானியர்களுக்கு தேடுதலும் தவிர்த்தலும் இல்லை. ஆனால் நீங்களோ இழந்துவிட்ட எதையோ தேடுபவர்கள் போன்று தென்படுகிறீர்கள். இவர்கள்தாம் நான் உங்களிடம் காணும் முரண்பாடு என்றான். ராமர், லக்மணா, இவன் கற்றவன். இவனோடு நட்பு பூணுவது நமக்கு நலன் விளைவிக்கும். நம்மை இவனுக்கு அறிமுகப்படுத்து என்றார். லக்குமணன், அன்பனே, சூரியகுல தோன்றலாகிய 10 ரதங்களை வென்று
உலகம் முழுவதையும் ஒரு குடையில் ஆளுகின்ற தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர். இவர் பெயர் ராமன். தசரத மன்னர் ராமருக்கு முடிசூட்ட விரும்பினார். ஆனால் பல அரசியல் சதிகளினால் நாடு கடத்தப்பட்டார். அண்மையில் ராட்சச அரசன் ராவணன் இவருடைய மனைவியான சீதையை கவர்ந்து சென்றான். துயரத்தால் நலிந்த நாங்கள் காட்டில் அலைந்து சீதையை தேடிக் கொண்டிருக்கிறோம். வரும் பாதையில் ஒரு பயங்கரமான ராட்சசன் கபந்தன் என்பவனை கொல்ல நேர்ந்தது. கபந்தனாகிய ராட்சசன் நான் இந்திரனின் வஜ்ரத்தால் அடிபட்டு அதன் பலனாக என் தலைகளும் கால்களும் என் உடலினுள் உந்தி தள்ளப்பட்டன. இந்த வெறுக்கத்தக்க ரூபத்தை பெற்ற என்னை கொல்லும்படி இந்திரனை வேண்டினேன். ஆனால் இந்திரன் பிரம்மாவின் வரம் தவறாகிவிடும் என்று என்னை கொல்ல மறுத்தான். ராம லக்ஷ்மணர்கள் உன் முன்னால் வந்து உன் கைகளை வெட்டுவார்கள். அப்பொழுது நீ உன் தெய்வீக ரூபத்தை அடைவாய் என்று கூறினான். ஒரு நாள் நான் சூலசிரா என்ற ஒரு சிறந்த முனிவரை துன்புறுத்தினேன். அவர் சினங்கொண்டு உனக்கு இந்த ரூபம் நிலையாக இருக்க கடவுது என்று சபித்தார். நான் கண்ணீர் பெருக கெஞ்சி இதற்கு என்ன உபாயம் என்று கேட்டேன். அதற்கு அம்முனிவர், ராமர் உன்னை கொன்று அவரே உன்னை தகனம் செய்தால் நீ உன் சுயரூபத்தை அடைவாய் என்று கூறினார். ஆகையால் உன்னால் சாப விமோச்சனம் அடையப்போகும் நான் என் உயிரை விட்ட பிறகு நீ செய்த உதவிக்கு பதிலாக ஒரு நண்பனை பற்றி கூறுவேன். அவன் உன் மனைவியை மீட்க உதவி புரிவான் என்றான். நாங்கள் கபந்தன் என்பவனை கொன்று சாப விமோச்சனம் அளித்தோம். அதற்கு நன்றி கடனாக கபந்தன் எங்களை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளும்படி ஆலோசனை கூறினான். இந்த நோக்கத்தில்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று கூறினார்கள். இது கேட்ட அனுமான் மகிழ்வுடன் யாம் போய் தம் தலைவரை அழைத்து வருவதாக கூறி சுக்ரீவனிடம் வந்தார். சுக்ரீவா, உன்னுடைய துன்பம் நீங்கி இன்பம் விளையப் போகிறது. ராமர் வாலியை கொன்று உனக்கு வாழ்வு தருவார். சாக்ஷாத் நாராயணராகிய பரம்பொருளே ராமராக அவதரித்திருக்கின்றார். நீதி நிறைந்தவர். விஸ்வாமித்திரர் தந்த அளவில்லாத தெய்வ படைக்கலங்களை உடையவர். தாடகையையும் சுபாகுவையும் ஒரே பானத்தால் வதைத்தவர். அகலிகைக்கு கல்லுரு அகற்றி நல்லுரு தந்தவர். அளவில்லாத கற்புடைய சிறிய தாயாகிய கையேயின் கட்டளை கிணங்கி தன் அரச பதவியை தம்பிக்கு ஈந்தவர். பரசுராமனை ஒரு வினாடியில் வென்றவர். விராதனை கொன்றவர். அரசனிடம் வரம் பெற்ற கரன் முதலிய அரக்கர்களை எளிதாக கொன்றவர். எனவே ராமனுடைய தொடர்பினால் உனக்கு வாழ்வும் வளமும் உண்டாகும் என்று அனுமன் கூறினான். சுக்ரீவன் தனது அமைச்சராகிய அனுமனுடைய அழுத வசனங்களை கேட்டு அகமகிழ்ந்தான். தொலைவில் நின்று பகவானை உற்று நோக்கினான். அவருடைய திருமேனியையும் திரு அருட்பொலிவையும் கண்டு அப்படியே மெய்சிலிர்க்க நின்று விட்டான். கண்கள் இமை கொட்டாமல் கண்டு களித்தான். பிரம்மதேவன் படைத்த உலகங்களிலே உள்ள அத்தனை ஆன்மாக்களும் செய்யும் புண்ணியம் முழுவதும் திரண்டு இரண்டு வடிவங்களாக வந்திருக்கின்றன போலும் என்று எண்ணி உள்ளம் பூரித்தான். சுக்ரீவனுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடியை ராமன் நிவர்த்தி பண்ண முடியும். ராமனுக்கு ஏற்பட்ட விபத்தை சுக்ரீவன் சரி பண்ண முடியும். ஆகவே தீ மூட்டினார்கள். இருவரும் கைகோர்த்து கொண்டு இந்த நெருப்பை வலம் வந்தனர். நட்பு கொண்டிருப்பதாகவும் பரஸ்பரம் உதவி செய்து கொள்வதாகவும் அவர்கள் இருவரும் உறுதி செய்து கொண்டனர். அக்கினி சாட்சியாக உறுதிப்பாடு செய்து முடிந்ததும் அன்பால் சுக்ரீவன் ராமரை கட்டி தழுவி கொண்டனன். இருவரும் அன்பு மேலிட்டு ராமர் சுக்ரீவனிடம் தன் தந்தை தசரதருக்கு நாங்கள் 4 குகனோடு 5 இப்பொழுது சுக்ரீவனோடு 6 என்றார். மலர்கள் நிறைந்த ஒரு சால மரத்தை சுக்ரீவன் சடக்கென்று வளைத்து ராமருக்கு உட்கார ஆசனமாக அளித்தான். அவ்வாறே லக்ஷ்மணனுக்கும் ஒரு சந்தன மரக்கிளையை ஒடித்து ஆசனமாக்கினான். சுக்ரீவன், ராமா, நான் வாலியினால் நிம்மதி இழந்து துயரத்தால் வாழ்க்கை நடத்தி வருகிறேன். வாலி என் நாட்டையும் என் மனைவியையும் கட்டாயப்படுத்தி அபகரித்து கொண்டான். நான் இந்த மலை மேல் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று கூறினான். இதற்கு புன்முறுவல் பூத்த ராமர், தொண்டு ஆற்றுவது தான் தோழமைக்கு செய்கின்ற உண்மையான கடமை. அதனால் என்னுடைய கடமை வாலியை ஒழித்து உன் ராஜ்யத்தையும் மனைவியையும் மறுபடியும் உனக்கு பெற்று கொடுப்பது என்று
ஆறுதல் கூறினார். சுக்ரீவன், நீ எவ்வாறு நாடு கடத்தப்பட்டு காட்டிற்கு வந்தாய் என்பதையும் மனைவி கடத்தப்பட்டாள் என்பதையும் அனுமன் எனக்கு கூறினான். நண்பனாகிய நானும் உனக்கு உறுதி அளிக்கிறேன். உன் மனைவி மேலோகத்திலோ பூலோகத்திலோ அல்லது பாதாளத்திலோ இருந்தாலும் அவளை மீட்பது என் கடமை என்றான். சுக்ரீவன், ராமா, ஒரு நாள் இளமாது ஒருத்தியை ராட்சசன் ஒருவனால் தூக்கிச் செல்லப்பட்டதையும் அம்மாது ராமா லக்ஷ்மணா என்று கதறியதையும் நான் கேட்டதை பற்றியும் தான் இருந்த இடத்தில் அந்த பெண்பால் ஆபரண முடிச்சு ஒன்றை போட்டதை பற்றியும் அவன் எடுத்துரைத்தான். அந்த ஆபரண முடிச்சை பார்க்க ராமர் விரும்பினார். அதன்படியே சுக்ரீவன் குகைக்குள் சென்று மஞ்சள் மேலாடை ஒன்றையும் நகைகளையும் கொண்டு வந்தான். அவை யாவும் சீதா பிராட்டிக்கு உரியவை என்பதை ராமர் அறிந்து கொண்டார். அதை கண்டதும் மீண்டும் ராமர் துன்பத்தில் மூழ்கலாயினார். அவருடைய தாமரை கண்களில் கண்ணீர் பெருகின. பிறகு அந்த நகைகளை ஆராய்ந்து பார்க்கும்படி தம்பியை வேண்டினார். லக்ஷ்மணனோ கால் சிலம்பை மட்டும் கண்டு கொண்டனன். கை விளைகளையும் கழுத்து ஆபரணங்களையும் பற்றி அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நாள்தோறும் காலையில் சீதா பிராட்டியின் தாமரை பாதங்களை வணங்கும் பொழுது கால்களில் அணிந்திருந்த சிலம்பை பார்த்துள்ளேன், மற்றொன்றையும் அறியேன் என்றான். இவ்வாறு தன் அந்நியார் மீது அவன் வைத்திருந்த பக்தி அத்தகையதாம். அன்று பிரம்மச்சரியம் விரதம் காக்கின்ற ஒருவன் பெண்பால் ஒருத்தியை கூர்ந்து கவனிப்பது இல்லை. இது உண்மை. ராமர் சுக்ரீவனிடம், பெண்பால் ஒருத்தி தன் கணவனை இழந்தால் ஆபரணங்களையும் ஆடைகளையும் களைவாள். ஆனால் நான் உயிருடன் இருக்கும்போது என் சீதை ஆடை ஆபரணங்களை களைந்தாள். நான் உயிருடன் இருந்து என்ன பயன்? என் மனைவியை காப்பாற்றும் வல்லமையை இழந்து விட்டேனே என்றும் அவள் என்ன துன்பம் அடைவாளோ என்றும் மனமிக வருந்தினார். சுக்ரீவன் இழந்த மனைவிக்காக அதிக துயரப்பட வேண்டாம். துயரப்படுவதால் சந்தோஷத்தை பெற முடியாது. துயரம் ஒருவனின் பலத்தையும் நம்பிக்கையும் குறைத்து பலவீனமாக்கி அவன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும். நான் ஒரு மூடபுத்தி உள்ள வானரம். உம்முடைய நிலையில் இருந்தபோதும் நான் புலம்பவில்லை என்றான். சுக்ரீவன் வார்த்தைகளால் ராமர் அமைதி அடைந்தார். மறுபடியும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டனர். பிறகு ஒரு இடத்தில் சௌகரியமாக ராம லக்ஷ்மணனோடு சுக்ரீவன் அமர்ந்து பாக்கு மடலில் கொம்பு தேனை விட்டு மா, பலா, வாழைப்பழம் ஆகிய கனிகளை கொடுத்து விருந்து செய்தான். சுக்ரீவன் வாலியினால் தனக்குள்ள பீதியை பற்றி பேசினான். ராமர் சுக்ரீவனிடம், உன் கஷ்டங்களை என் மீது சுமத்து, நான் இன்றே வாலியை கொன்று உன் துயர்துடைப்பேன் என்று கூறினார். ஆனால் உங்கள் இருவர் இடையில் இத்தனை கசப்பான பகைமை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். விவரத்தை விளக்கமாக கூறு என்றான். சுக்ரீவன் கூறலானான். எம்பெருமானே, வானுலகில் நிகழ்ந்த ஒரு விழாவில் ஆதித்தனுடைய தேர்ப்பாகனாகிய அருண பகவான் ஒரு பெண் குரங்காக வடிவெடுத்தான். அப்பொழுது அப்பெண் குரங்கை இந்திரன் மருவி பிறந்தவன் வாலி. மறுபடியும் அப்பெண் குரங்கை ஆதித்தன் மருவ பிறந்தவன் சுக்ரீவனாகிய நான். வாலியும் சுக்ரீவனாகிய நானும் சகோதரர்களாய் 70 வெள்ளம் வானர சேனைகளுடன் கிஷ்கிந்தையை அரசு புரிந்தோம். வாலியின் மனைவி தாரை மிகவும் புத்திசாலி, திறமையும் சொல் வன்மையிலும் மிக சிறந்தவள். ருமா என்னும் பெயருடைய பெண்ணை நான் மனம் புரிந்து இன்பமாய் வாழ்ந்தோம். வாலி அளவில்லாத வலிமை உடையவன். தன்னை எதிர்த்து போர் புரிபவனின் வலிமையில் பாதி வலிமை அவன்பால் எய்தும். இது சிவபெருமான் கொடுத்த வரம். தேவரும் அசுரர்களும் பார்க்கடலை பல நாள் கடைந்தும் அமிர்தம் தோன்றாமையால் வருந்தினார்கள். சிவபூஜை செய்யும் பொருட்டு அங்கே சென்ற வாலி ஒருவனே பார்க்கடலை கடைந்து அமிர்தம் தோன்றுமாறு செய்தான். ஆதிசேஷன் கிடந்து தாங்கும் உலகை வாலியான இவன் நடந்து தாங்குவான். அவனுடைய மார்பில் முருகனின் வேலும் செல்லாது, மற்றும் அவனுடைய நீண்ட பெரிய வாள் செல்லாத இடத்தில் மட்டும் ராவணனின் செங்கோல் செல்லும்.
என் தந்தை இறந்த பொழுது மூத்தவனான வாலி கிஷ்கிந்தைக்கு அரசனானான். நான் அவனிடம் பணிபுரிந்து வந்தேன். முன்னால் மாயாதானவனின் புதல்வனான மாயாவி ஒரு பெண்ணின் காரணமாக வாலியை பகைத்து கொண்டான். மற்றும் ஒரு நாள் இரவு எல்லோரும் தூங்கும் பொழுது அந்த மாயாவி கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை போருக்கு அழைத்தான். நானும் அவனுடைய மனைவிமார்களும் வாலியை போருக்கு போக வேண்டாம் என்று தடுக்க முயற்சித்தோம். ஆனால் வாலி அரண்மனையை விட்டு தாவி கொண்டு வலிய சண்டைக்கு வந்தவனை சந்திக்க புறப்பட்டான். நானும் வாலியை பின்தொடர்ந்தேன். மாயாவி எங்கள் இருவரையும் கண்டதும் பயந்து ஓட ஆரம்பித்தான். நாங்கள் துரத்தி கொண்டு சென்றோம். அடர்ந்த கிளைகளினால் போர்வை போல் மூடப்பட்ட பில துவாரத்தினுள் பாதுகாப்பின் பொருட்டு நுழைந்து கொண்டான். அது ஆழ்ந்து இருளடைந்த குகையாய் இருந்தது. வாலி நான் உள்ளே சென்று அரக்கனிடம் போர் புரிந்து வரும் வரை நீ வாயிலில் இருந்து காவல் புரிய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டான். நான் 1 வருட காலம் பிலத்துவார வாயிலில் காவல் இருந்தேன். அண்ணன் திரும்பி வரும் அறிகுறியே இல்லை. பின் சில நாட்களுக்கு பிறகு நுரையுடன் கூடிய இரத்த வெள்ளம் புகை நின்று கசிவதைக் கண்டேன். உள்ளிருந்து அரக்கனின் குரல் ஓங்கி கேட்டது. இருந்தான். அந்த துந்துபிக்கு 1000 யானை பலம் இருந்தது. அவனுடன் போர் புரிய நில உலகில் வல்லவன் யாரும் இல்லை. அவன் கடற்கரையை அடைந்து கடல் அரசனை போருக்கு அழைத்தான். கடல் அரசன் துந்துபியிடம், நான் உன்னுடன் போர் புரிய தகுதியற்றவன். நீ சிவனின் மாமனாராகிய இமயமலையின் அரசனாகிய இமவான் உனக்கு தகுதியானவன். அவனை போருக்கு அழைப்பாயாக என்றான். துந்துபி இமயமலையை அடைந்து அதன் சிகரங்களை தகர்த்தான். இமவான் மலை உச்சியில் தோன்றி வன்முறைகளற்ற அமைதியான மனதை படைத்த சிறந்த முனிவர்களுக்கு காப்பிடமாக நான் உள்ளேன். நான் யுத்தம் செய்து முனிவர்களுக்கு இடையூறு செய்ய விரும்பவில்லை. உனக்கு தகுதியான வீரன் வாலி ஒருவனே. ஆகையால் அவனிடம் போர் செய். இந்திரனின் புதல்வனான வாலி என் சகோதரனாகும். அவனிடம் போய் போர் செய் என்றான். துந்துபி கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை போருக்கு அழைத்தான். வாலி அரக்கனோடு போர் புரிய வந்தான். இருவரும் கடுமையாக சண்டையிட்டனர். வாலி துந்துபியின் கொம்புகளை பிடித்து தலைக்கு மேல் பிடித்து சுழற்றி கவன் வீசுவது போன்று அந்த பருத்த உடலை சுற்றி தரையில் அடித்தான். அதனால் துந்துபியின் உடலில் உள்ள துவாரங்களில் இருந்து இரத்தம் கொட்டியது. அரக்கன் வலிமை இழக்க ஆரம்பித்தான். இதை கவனித்த வாலி அவனை மறுபடியும் தூக்கி தரையில் ஓங்கி அடித்தான். அவன் உடலிலிருந்து இரத்தம் பீரிட்டு தெரித்தது. அவன் உயிரை விட்டான். பிறகு குண்டுக்கு நிகரான அவனுடைய சடலத்தை வாலி தூக்கி வீசினான். வானவெளியில் சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் போனது. அவ்வேளையில் மதங்க மகரிஷி வழிபாட்டுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொருட்கள் மீதும் அவருடைய தலையின் மீதும் சீறி சென்ற சவத்தின் இரத்த துளிகள் வீழ்ந்தன. அங்கனம் தீட்டுப்பட்ட தபோதனர் உடனே இதை யார் செய்தது என்று கோபத்தால் சபித்தார். இந்த தீட்டுக்கு காரணமானவன் யாரோ அன்னவன் இந்த ஆசிரமத்திலோ இதன் சுற்றுப்புறங்களிலோ நுழைந்தால் அவன் தலை தெறித்து போக கடவது என்று சாபமிட்டார். இருந்தான். அந்த துந்துபிக்கு 1000 யானை பலம் இருந்தது. அவனுடன் போர் புரிய நில உலகில் வல்லவன் யாரும் இல்லை. அவன் கடற்கரையை அடைந்து கடல் அரசனை போருக்கு அழைத்தான். கடல் அரசன் துந்துபியிடம், நான் உன்னுடன் போர் புரிய தகுதியற்றவன். நீ சிவனின் மாமனாராகிய இமயமலையின் அரசனாகிய இமவான் உனக்கு தகுதியானவன். அவனை போருக்கு அழைப்பாயாக என்றான். துந்துபி இமயமலையை அடைந்து அதன் சிகரங்களை தகர்த்தான். இமவான் மலை உச்சியில் தோன்றி வன்முறைகளற்ற அமைதியான மனதை படைத்த சிறந்த முனிவர்களுக்கு காப்பிடமாக நான் உள்ளேன். நான் யுத்தம் செய்து முனிவர்களுக்கு இடையூறு செய்ய விரும்பவில்லை. உனக்கு தகுதியான வீரன் வாலி ஒருவனே. ஆகையால் அவனிடம் போர் செய். இந்திரனின் புதல்வனான வாலி என் சகோதரனாகும். அவனிடம் போய் போர் செய் என்றான். துந்துபி கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை போருக்கு அழைத்தான். வாலி அரக்கனோடு போர் புரிய வந்தான். இருவரும் கடுமையாக சண்டையிட்டனர்.
வாலி துந்துவியின் கொம்புகளை பிடித்து தலைக்கு மேல் பிடித்து சுழற்றி கவன் வீசுவது போன்று அந்த பருத்த உடலை சுற்றி தரையில் அடித்தான். அதனால் துந்துவியின் உடலில் உள்ள துவாரங்களில் இருந்து இரத்தம் கொட்டியது. அரக்கன் வலிமை இழக்க ஆரம்பித்தான். இதை கவனித்த வாலி அவனை மறுபடியும் தூக்கி தரையில் ஓங்கி அடித்தான். அவன் உடலிலிருந்து இரத்தம் பீரிட்டு தெரித்தது. அவன் உயிரை விட்டான். பிறகு குன்றுக்கு நிகரான அவனுடைய சடலத்தை வாலி தூக்கி வீசினான். வானவெளியில் சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் போனது. அவ்வேளையில் மதங்க மகரிஷி வழிபாட்டுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொருட்கள் மீதும் அவருடைய தலையின் மீதும் சீறி சென்ற சவத்தின் இரத்த துளிகள் வீழ்ந்தன. அங்கனம் தீட்டுப்பட்ட தபோதனர் உடனே இதை யார் செய்தது என்று கோபத்தால் சபித்தார். இந்த தீட்டுக்கு காரணமானவன் யாரோ அன்னவன் இந்த ஆசிரமத்திலோ இதன் சுற்றுப்புறங்களிலோ நுழைந்தால் அவன் தலை தெறித்து போக கடவது என்று சாபமிட்டார்.